நிதிஷ் சொல்லுங்க. இந்த துலீப் டிராஃபியோட அப்டேட் வந்துருச்சு. கிரிக்கெட்ட பத்தியே பேச வேணாம், எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தியும் பேசுவோம். எல்லாம் என்னடா நீ டேய் கிரிக்கெட்லடா அதிகமா வியூஸ் வருது, அதிகமா லாபம் வருது. 11,000 கோடி எப்பறா வந்துச்சு? கிரிக்கெட்டுக்கு தான் வந்துச்சு. அப்புறம் என்னடா? இல்லண்ணே கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ்னு பேரே வச்சுட்டு எல்லா ஸ்போர்ட்ஸும் போடலாமே அப்படின்னு. போட்டா பார்க்க மாட்டேன்றாங்களேடா. அது நமக்கு புரியுது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட வைக்கிற மனசை. சரி ஓகே, இப்போ என்ன எல்லா நியூஸும் போயிடணும் அவ்வளோதானே? எல்லாமே இருக்குண்ணே. கபடி இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, ஹாக்கி இருக்கு, செஸ் கேம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அத்லெட்டிக்கும் இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸுமே இருக்கு. நியூஸ் 10K இருக்கா? இல்லையா? அது மட்டும் எப்படியாவது வந்துச்சா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன வழி? இப்ப பார், பும்ராவுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு பிரச்சனை தான். உள்ள போய் பேசுவோம். ஓ, அது டீடைலா உள்ள போய் பேசலாம். ஆமாங்க, பிரச்சனை இருக்கு. மத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இருக்கு. ஆனா நீங்க பார்த்தாதான் எங்களால கண்டிப்பா போட முடியும். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இல்ல இவ்வளவு ஷோ பண்றோம், பாப்பப்லாம் அடிச்சிருக்கலாம், பைரோ போட்டுருக்கலாம். நாம அடிக்க கூடாது, அவங்க அடிக்கணும் நமக்காக. சரி பண்ணுவாங்கடா, நம்ம நண்பர்கள்டா. இப்பெல்லாம் வீடியோ முழுசா பார்க்க ஆரம்பிச்சாங்க, தெரியல, சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பும்ரா விராட் கோலி பிரச்சனைக்கு நான் அப்புறம் வேற. அதுக்கு முன்னாடி இன்னொரு கிரிக்கெட் நியூஸ் இருக்கு. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 3வது T20 வந்து அபாண்டன் ஆயிருச்சு. இத கேட்கும் போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா வந்து டிசைடர் மேட்ச் இல்லடா. இதை விட 5 நாள் மலையாள அபாண்டன் ஆயிடுச்சு ஒரு போட்டி. அதுக்கே யாரும் வருத்தப்படல. அதான் டூர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்ச் பத்தி உங்களுக்கே தெரியும். டெஸ்ட் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. அதுவே இப்படி ஆச்சுன்னா இது சொல்ல வேணுன்ற மாதிரி. பட் டிசைடர் மேட்சா இருந்துச்சு. அதனால வந்து இந்த மேட்ச் மேல பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் ஸ்டில் இப்போ வந்து இங்கிலாண்டும் சரி ஆஸ்திரேலியா சரி கப் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க. பாதி பாதியா ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்னொரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து ஓடி ஆட போறாங்க இல்லையா, ஆஸ்திரேலியா கூட 3 ஓடி ஆட போறாங்க. அதுல வந்து இப்போ கேப்டனா யார் இருக்க போறான்னு பார்த்தா ஜாஸ் பட்லர் தலைவன் உள்ள வருவான்னு பார்த்தா தலைவன் ஸ்டோரி தான் போடணும் அனுமதிச்சிட்டு இருக்கு. அப்படிங்க இன்னும் தலைவன் இன்ஜுரிஸ்ல இருந்து வெளில வரல. அதனால வந்து ஹாரி ப்ரூக்கை வந்து கேப்டனா போட்டிருக்காங்க டீம் இங்கிலாந்து. ஸோ எஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு அண்ட் சூப்பரான ஒரு பிளேயரும் கூட. ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து புது கேப்டனோட வர போறாங்க. அங்க ஆஸ்திரேலியா எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்கு, பாப்போம். ஆரி புருக்கு தான் கேப்டன்சில ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, முதல் தடவை ஃபர்ஸ்ட் சம்பவம் பண்ண போறாரா இல்லையாங்கறதெல்லாம் அவரை வச்சு சம்பவம் பண்ணாம இருந்தா சரி இங்கிலாந்து. ஆமா, நீங்கவே கேட்டிருந்தீங்க, ஏன்னா வேற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே இல்லையா, ஆரி புருக்கு தான் கேப்டன்சி. நான் லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன், ஸ்குவாட பார்த்தா எல்லாரும் புதுசா உள்ள வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. டீமை பில்ட் பண்ற அந்த ஒரு இதுல இருக்காங்க. அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, லிவிங்ஸ்டன் உள்ள வந்திருக்காரு. T20 மட்டுமே ஆடிட்டு இருந்த லிவிங்ஸ்டன் உள்ள வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, தம்பி ஓடியிலே ஏதாவது பண்ணி விடுப்பா, வேற வழி இல்ல, பட்லர் இல்ல. ஆனா நீங்க பட்லர் இன்ஜுரி பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப இந்தியன் அத்லெட் ஒருத்தருக்கு இன்ஜுரி இருந்துச்சு, நீரஜ் சோப்ரா. ரீசெண்டா டைமண்ட் லீக் 2024 பொறுத்த வரைக்கும் 2nd பிளேஸ் 1 சென்டிமீட்டர்ல விட்டிருந்தாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, சோ அவருக்கு வந்து 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ல ஆரம்பிச்சாரு. இப்ப வரைக்கும் 18 ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. 9 ஈவென்ட்ல கோல்டு, 9 ஈவென்ட்ல சில்வர். ஒன்னு கூட 3rd பிளேஸ் நோக்கி போனது இல்ல. அண்ட் இப்போதைக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டோர்னமெண்ட்லயுமே லெஃப்ட் ஹேண்ட்ல அவருக்கு பிராக்சர் இருக்கு. சோ இந்த டைமண்ட் லீக் 2024 அப்படிங்கிறது அவரோட கடைசி ஈவென்ட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறமா ஃபுல்லா ரிகவர் ஆக போறாரு. சோ அந்த கையை ரெடி பண்ண போறாரு. 2025ல சூப்பர் கம்பேக் கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அந்த இன்ஜுரியை வச்சுட்டே இவர் 2nd பிளேஸ் மோதி வெற்றி. ஆனா இன்னும் அவரோட பெரிய டார்கெட், ரொம்ப ஆசையா இருக்கிற அந்த 90 மீட்டர் அச்சீவ் பண்ணவே இல்ல. இன்ஜுரிக்கு அப்புறமா ரிகவர் ஆகிட்டு திரும்பவும் வந்து அந்த 90 மீட்டர் அடிப்பாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்காக தான் ரெக்கவர் ஆவார் நினைக்கிறேன். தெரிஞ்சு அதை கொஞ்சம் அப்படி டைம் எடுத்துட்டு அதுக்காக நம்ம ரெடி ஆகிறது என்னைக்குமே நல்லது. அதான் சீக்கா சொல்ற மாதிரி தான், அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டு நம்ம தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிட்டு திரும்ப வந்தோன்னு வச்சுக்க லைன் தான் அப்படிதான். ஸோ எஸ், நீரஜ் சோப்ரா பயங்கரமான கம்பேக் கொடுத்து அந்த 90 அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கேன், வேற லெவல் தான் சொல்லுவேன். சூப்பர். அதே மாதிரி துலீப் டிராஃபில ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குதான் காத்து நிக்கிறேன் நான். சொல்லுவீங்களா நீங்களே? துலீப் டிராஃபி பக்கம் வந்தீங்கன்னா, ஸோ டேபிள் டாப்ல பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஸ்டில் ருத்ராஜ் கெய்க்வாடோட டீம் இருக்கு இந்தியா. இருந்தா என்னடா அங்க பேர் யாரு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 9 புள்ளிகளோட அவங்க மேல இருக்காங்க. இதுலயே ஏன்டா அவரை தனிமைப்படுத்துறீங்க? தனிமைப்படுத்தலாம் இல்ல. 2வது இடத்துல அபிமன்யு ஈஸ்வரனோட டீமான இந்தியா பி இருக்கு 7 புள்ளிகளோட. அதை தொடர்ந்து இந்தியா ஏ 3வது இடத்துலயும் இந்தியா டி 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியா டி யோட கேப்டன் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். தெரியும், அவரு கொஞ்சம் ஸ்டைலிஷா வந்துலாம். ஆன 2 போட்டியுமே தோத்து இருக்கிறதுனால டேபிள்ல கடைசி பிளேஸ் இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடோட இந்தியா சி டீம் தான் டேபிள் டாப்ல இருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி இருக்கு. சோ அதுல டிரா பண்ணா கூட மேக்ஸிமம் இவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர். இது வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காரு, ஒரு மேட்ச் டிரா பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த பக்கம் வந்தா வச்சுங்களேன், கில் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டீம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருந்துச்சு. தோத்துட்டாங்களே. மயங்க் அகர்வால்
மயங்க் அகர்வால், ஜெய்ஸ்வால் வெளியே போயிட்டாரு, ஆமா ஏதாவது வெளியே எடுத்துட்டாலுமே கேஎல் ராகுலும் போயிட்டாரு, அவ்வளவுதான் கில்லும் போயிட்டாரு. ஆ. ஆனாலும் இந்த டீம் வந்து நிக்குது. அதான் மயங்க் அகர்வால் கேப்டன்சின்னுவேன் நான். ஸோ இந்த மூமெண்ட்மே செமையான மூமெண்ட் சொல்லுவேன். ஏக்கும் டிக்கும் நடந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால் ஜெயிச்சு இந்த மேட்சை வந்து கில் இல்லைன்னா என்ன, ஜெய்ஸ்வால் நீ சொல்ற மாதிரி அந்த பிளேயர்ஸ் இல்லைன்னா என்ன, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி இல்ல இல்லாம கேப்டன்சி மயங்க் அகர்வால் கிட்ட இருந்தா அப்பயே வின் பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் கில்லு மேல முரட்டு வன்மமா இருக்காங்க அவன். ஏன்னா சஞ்சு சாம்சன் தம்பி. இல்லனாலும் கில்லு. ஓகே 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 நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன். ம். கில்லா ருத்ராஜ் கெய்க்வாடா? ருத்ராஜ் கைக்வாட் யோசிக்காம டெஸ்ட்ல சொல்லு. கில்லா மயங்க் அகர்வாலா? மயங்க் அகர்வால் தான். அப்புறம் ஆனா இப்ப நீ இப்படி கேள. சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேளு. இப்ப நான் வந்து பிசிசிஐ சப்போர்ட் ஆயிட்டேன். இப்ப நீ கேளு. கில்லா ருத்ராஜ் கெய்க்வாட்? கில் 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 கொஸ்டினே கிடையாது. கில் கில்லா விராட் கோலியா? கில் கில் கில். சச்சின் டெண்டுல்கர் கேட்டாலும் கில்லு தான்டா. அல்ட்ரா லெஜண்ட் யார் தோனி கேட்டாலும் கில்லு தான்டா. இப்படிதானே பண்ணிட்டு ஏன்னா இருக்காங்க. ஃபேவரிசம் அங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 வீடு கட்டணும், 2 கார் வாங்கணும், அதெல்லாம் தேவை. சரி, இந்த நியூஸ் விட்டுருவோம். ஓகே. துலீப் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இஷான் கிஷன் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு, அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு செஞ்சுரி அண்ட் அடிச்சிருந்தாரு. இஷான் கிஷானும் இப்ப T20மே பேக்கப் பண்ண பாக்குறாங்க. சோ ஆமா, ஆமா. செம்ம மேட்டரா இருக்குது. பங்களாதேஷுக்கு எதிரான சீரீஸ்ல கொண்டு வரலாமான்னு Yes. பாக்குறாங்க. சரி, அதை விடுங்க. அது மட்டும் இல்லாம இங்க பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒருத்தரும் செஞ்சுரி ஆஹா, அடிச்சிருந்தாரு, சூப்பர். திலக் வர்மாவும் செஞ்சுரி அதான் சொல்லு, அடிச்சிருந்தாரு, திலக் வர்மா சொல்லு. அன்சுல் கம்போஜ் ஒரு 8 ஆல் விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த துலீப் டிராஃபில நடந்திருக்கு. ஸோ ஓவராலா துலீப் டிராஃபி இந்த 2வது போட்டி அப்படிங்கிறது எல்லா டீமுக்கும் வந்து 2வது செட் ஆஃப் போட்டிகள் வந்து சூப்பரா முடிஞ்சிருக்கு. அடுத்து 3வது செட் ஆஃப் போட்டிகள் இருக்கு. அதுல டீம்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படலாம்னு சொல்றாங்க. அது அடுத்த அப்டேட்ல நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையை சொன்னா துலீப் டிராஃபி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க டைம் கிடைக்கும் போது உட்காந்து ஜாலியா பாருங்க. சூப்பரா இருக்கு மேட்ச் பாக்குறதுக்கு. சரி, அப்புறம் அந்த நியூஸ் அப்புறம் என்ன, சொல்லிடுங்க. இந்த நியூஸ்க்கு வருவோம். ஸோ இப்போ வந்து பங்களாதேஷ் பிளேயர்லாம் வந்து சேப்பாக்கு வந்துட்டாங்க, அதாவது சென்னை வந்துட்டாங்கன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்தியாவா பங்களாதேஷா, ஏன்னா பங்களாதேஷ் வந்து நீ சொல்ற மாதிரி பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சேப்பாக்க பொறுத்த ஸ்பின் ட்ராக், அதனாலதான் பயந்துட்டு பிச்செல்லாம் சாப்கவும் அதெல்லாம் இல்ல, அவங்க வரும்போது நல்லா இருக்கட்டும். சேப்பாக்னாலே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிளாக் சாயில் பிச்சர் தான சூப்பரான இருக்கும். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பங்களாதேஷ் சைடு இருக்காங்க மக்களே. அதனால வந்து ஒரு மொக்க மேட்சா இருக்கும், ஒன் சைடர் மேட்சா இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. அதான் இப்ப பிச்சை மாத்திட்டீங்கல்ல. இப்ப பாரா விராட் கோலி எடுத்து செஞ்சுரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ யாரு தெரியும், கில்லுக்குள்ள டபுள் செஞ்சுரி அடிக்கலாம் ஒரு பக்கம் இருக்கையில. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பக்கம் வருவோம். அதான் பும்ரா அண்ட் விராட் கோலி இந்த பிரச்சனைக்குள்ள வருவோம். அது பிரச்சனையே இல்லைன்னு பிரச்சனையை ஆக்கிட்டாங்கல்ல, அதான்டா ரிப்போர்ட். தல தளபதி 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்கல்ல, அதே கேட்டகரி தான் இப்போ. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் இல்லை, டோன்ட் வரி, ஒன் லாஸ்ட் டைம் தான். ஓகே, ஸோ பும்ரா விராட் கோலி, பும்ராட்ட வந்து ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் பிளேயர்ல யார் வந்து பயங்கர ஃபிட்னஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவருமே, அதாவது ரிப்போர்ட்டரும் சரி, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் சரி, எல்லாருடைய மைண்ட் செட் எப்படியா இருந்தால் விராட் கோலி பேர் தானே சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அங்க பும்ரா செஞ்சதே வேற. பிகாஸ் அவர் ட்ரூவா தான் சொன்னார். என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இருக்க பிளேயர் அப்படின்னு நீங்க கேட்கறத தாண்டி நான் வந்து 3 ஃபார்மேட்டுக்குமே வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா. ஸோ டெஸ்ட்ல நீங்க பார்க்கலாம், ஓடிஐல பார்க்கலாம், T20ல பார்க்கலாம். ஸோ இப்படி 3 ஃபார்மேட்லேயே வந்து ஒரு பவுலர் செஷன் ஆகுது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால என் பேரே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பும்ரான் அவர் பேரே சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கற கேள்விக்கு ஆன்சர் ஒரு பவுலரா தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவங்க தான் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அங்க விராட் கோலி அவர் தரைக்குறைவாகவும் பேசல, அவங்க எதுவுமே பண்ணல. அதாவது ஒருத்தன் பதில் சொல்றான்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பதில் தான் அவன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொல்லிடுங்க, இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் தற்கூரியான விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை. சோ ஃபேன் சைடுல செம பெரிய கலவரமா போயிட்டு இருந்துச்சு. இங்க என்ன அவங்களை கலாச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பும்ராவை எத்தனை டைம் நீ இன்ஜுரி காரணமா வெளியே போயிருக்க தெரியுமா, விராட் கோலி அவரோட ஃபிட்னஸ் தெரியுமா, யோயோ டெஸ்ட் ரெக்கார்ட் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா ஒரு விஷயம் தெளிவா சொல்ற, விராட் கோலி இஸ் லெஜெண்ட், அது ஒத்துக்கிறேன். அண்ட் ஃபிட்னஸ்ல வேற லெவல்ன்றது ஒத்துக்கிறேன். பட் ஆனா 3 ஃபார்மேட்டுக்கு பவுலிங் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஃபார்மேட்ல பவுலிங் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு இன்ஜுரிஸ் வரும். பவுலரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் அதுக்கு நெட்ஸ்ல அவங்க 2 பேரும் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். பும்ராவும் விராட்டும் க்ளோஸா ஜாலியா தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் நெட் பிராக்டிஸ்ல. இவங்க மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது தற்குறித்தனமா இருக்கு, நிறுத்திட்டு அப்படியே வேற கண்டென்ட்குள்ள போயிருங்க அப்படி நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம். சோ ஓகே, அதுக்கப்புறம் இந்த கபடி நியூஸ், அந்த நியூஸ்லாம் அடிச்சு விடுறா தம்பி. இல்ல, கபடி நியூஸ்லாம் வந்து கடைசியில தான். அதுக்கு முன்னாடி இந்த ஹாக்கி அதை பத்தி எல்லாம் பேசுறேன். ஹாக்கியை பத்தி பேசுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா ஹாக்கி ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி 2024. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டீம் வந்து செமிஃபைனல் குவாலிஃபை இருக்காங்க. டேபிள் டாப்ல முடிச்சா இந்தியா. ஸோ அவங்க 15 புள்ளிகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து மேல இருக்காங்க. ஏன்னா எல்லா போட்டிகளும் வின் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தான், சைனா அண்ட் சவுத் கொரியா வந்து குவாலிஃபை இருக்காங்க. இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் செமிஃபைனல் 1 அண்ட் பாகிஸ்தான் அண்ட் சைனா செமிஃபைனல் 2. பாகிஸ்தான், சைனா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மோத விட்டுருக்காங்க. இது எல்லாமே 16, அதாவது இன்னைக்கு வந்து
நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ஃபைனல் போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த அப்டேட்ல நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அண்ட் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் 5 அப்படிங்கிறது 45வது செஸ் ஒலிம்பியாட்ல நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா மென்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க 5வது ரவுண்ட்ல. அதே மாதிரி உமன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கஜகஸ்தானை பீட் பண்ணி அவங்களையுமே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டேபிள் டாப்ல இருக்காங்க இந்தியா, போத் உமன்ஸ் கேட்டகரி அண்ட் கூடவே ஓப்பன் கேட்டகரி. ஆனா செஸ்ல இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. சொல்லு. கிளாசிக்கல் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல டாப் 5 ரேங்கிங்ல 2 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. கிளாசிக்கல் ஃபார்மட்ல கடா. ஆமா, கிளாசிக்கல் இருக்கு. அந்த கிளாசிக்கல்யா சார். ராபிட் செஸ்ல அந்த மாதிரியான இது இருக்குனே, அது வேற இது வேறனே. சோ இதுல வந்து டாப் 5ல 2 இந்தியன்ஸ் இருக்காங்க. முதல் முறையா வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 இந்தியன்ஸ் டாப் 5ல இருக்காங்க ஒரே டைம்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல அர்ஜுன் எரிகேசி இருக்காரு, 5வது இடத்துல குகேஷ் டி இருக்காரு. சோ இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. 2 இந்தியன் பிளேயர்ஸ் டாப் 5ல இருக்கிறது. அப்படியே இந்தாண்ட பக்கம் வருவோம், ஐஎஸ்எல் பக்கம் வருவோம். அந்த நியூஸை முக்கியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. சென்னையின் எஃப்சி எல்லாருமே வந்து பயங்கரமான ஃபேன் சப்போர்ட்டோட இன்னமும் இருக்கிற சென்னையின் எஃப்சி வந்து இப்போ வந்து டேபிள் டாப்பரா இருக்காங்க. அது காரணம் என்னன்னா இப்போதைக்கு ஒரு போட்டி. ஆமா 3 பாயிண்ட் 3 கோல்ரா இப்போ வரைக்கும் டேபிள் டாப்ல இருக்கும். அண்ட் ஸ்டில் அடுத்த மேட்ச் எப்பன்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. 26ஆம் தேதி நடக்க போகுது. யாரு கூட சொல்லு? முகமதான் எஸ்சி. எங்க நடக்க போகுது? மெரினா அரீனா சென்னையில சொல்லணும். இங்க நீங்க சேப்பாக்கு எப்படி சொல்றீங்க? இன்னொரு அப்டேட் நான் சொல்லவா? சோ இந்த போட்டியை பார்க்க அபிஷேக் பச்சன் வரப்போறாரா? ஐஸ்வர்யா ராய் வருவாங்களா? இல்ல நாம போறோம். நாம போறோம். ஓகே, ஐஸ்வர்யா ராய் அவர் வந்தா தான் நீங்க வருவீங்களா? சஜிஜு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொன்னியின் செல்வன் அவங்களுக்கு அதான் போய் பார்த்தேன். ஓகே, ஏன் சென்னை எஃப்சி டாப்ல இருக்காங்க நான் சொல்லிடுறேன். சென்னை எஃப்சியோட முதல் போட்டி ஒடிசா எஃப்சி கூட இருந்துச்சு. ஸோ அந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா 3-2 அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கம்பேக்கை கொடுத்து சென்னை எஃப்சி வின் பண்ணியிருந்தாங்க. கலிங்கா அவங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒடிசா எஃப்சி அவங்க கோட்டையை உடைச்சி 3-2ன்னு சொல்லி சென்னை எஃப்சி வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் முகமதானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஐஎஸ்எல் டெபியூட் இந்த சீசன். ஸோ அவங்களையும் ஈஸியா அடிக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் 26 செப்டம்பர் அன்னைக்கு தெரிஞ்சுப்போம். இது ஸ்கிப். என்ன பொறுத்தவரைக்கும் சென்னை எஃப்சியை மட்டும் பெருமையா பேசு. மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கப் அவங்களுக்கு தான். அதேதான் இப்ப நானும் சொல்லிட்டு இருந்தேன், வேற விதத்துல சொன்னா. அப்படி சொல்லு. ஓங்கி சொல்றா சென்னை எஃப்சின்னு. ஓகே ஃபைன். இல்ல தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் வந்துட்டாங்க. ஓகே, தமிழ் தலைவாஸ் பக்கமா சொல்லுவோம். ஆமா, ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் கேம்புக்கு வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தலைவாஸோட 2 பிளேயர்ஸுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. டேய் தம்பி, இந்த தமிழ் தலைவாஸ்ல மாசான முத்து இருக்கார்ல, என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிராக்டிஸ் பண்ண சொன்னா எப்ப பாரு லைவ் வந்துட்டு இருக்காரு இன்ஸ்டால. ஆமா, சந்திரன் ரஞ்சிதன் வருவாரு. அதான் எனக்கு புரியல. நடராஜன் லைவ் வருவாரு. எல்லா பிளேயர்ஸும் வந்துறாங்க. சுதாகரும் லைவ் வருவாரு. ஒரு வைப் பண்றாங்க. தமிழ்நாடு கபடி பிளேயர்ஸ் மேக்ஸிமம் நீங்க இன்ஸ்டா லைவ்ல பார்க்கலாம். அவங்க அடிக்கடி லைவ் வருவாங்க. இவர்னு கிடையாது, எல்லாருமே லைவ் வருவாங்க. அவங்க ஃபேன்ஸோட ரொம்ப எங்கேஜிங்கா இருப்பாங்க. சேரானா லைவ் வர மாட்டேங்கறாரு. நல்ல விஷயம். அண்ணன் வந்து அந்த காலத்து ஆளுங்கள மாதிரி. சோ மாசான முத்தல எங்கள மாதிரி தலவு மட்டும் என்ன மாதிரி போட்டான் பாத்தீங்களா? டேய் நான் ஆதார் கார்டு எடுத்துட்டு வைப்பேன், நீ வைப்பியா? இதேதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் வச்ச வாள் இல்ல. சரி, ஓகே, தமிழ் தலைவாசோட ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் கூடவே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல அதிக ரேட்டுக்கு போன ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிற முகமது ரெசா சியன்னே. ஸோ அவருமே அரியானா ஸ்டிலர்ஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவராலா பிராக்டிஸ் அப்படிங்கறத வெறித்தனமா ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை வந்து ஃபுட்பால் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப கேரளாவில தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓணம் கொண்டாடிட்டு ஸோ அந்த கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச் இருந்துச்சு, அதையும் போய் நேர்ல பார்த்து கேரளா பிளாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். கீழே ஃபேன்ஸ் எதாவது கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு தமிழ் தலைவா சப்போர்ட் பண்ணாங்க. அது ஏன் சொல்ற தெரியல. அது ஏன்னு ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.